தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டை உலுக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். கிழக்கிலங்கையில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. விபத்தில் சிக்கிய யாழ் மாவட்ட செயலாளரின் மகன் செலுத்திய சொகுசு வாகனம் விபத்து. ஊவா வெல்லச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கு இடையே மோதல். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீதான வரி குறித்து வெளியான அறிவிப்பு. கனிமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கிச் சூடு, கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டில் சொகுசு கார். விடுமுறையில் சென்ற கடற்படை அதிகாரியின் மோசமான செயல். தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளைஞர். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் பொது பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் மேற்கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சமீபத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் குற்றவியல் குழுக்களுக்கு இடையிலான மோதல்களின் விளைவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அவற்றை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் ஸ்திரமின்மையை உருவாக்க முயற்சித்ததாக கூறப்படும் தகவல் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேகியத்தக்காட்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தேகியத்தக்காண்டிய முளப்பெட்டி கேவல கிவுளபந்தனாகல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வீரக்கட்டிய எதிரம் தேனிய கிராவள பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் காயமடைந்த நபர் தெஹியத்தக்காண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெஹியத்தக்காண்டிய போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக தெஹியத்தக்காண்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபனின் மகன் செலுத்தி சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சிக்கிய மாவட்ட செயலாளரின் மகனும் மற்றும் அவரது நண்பரும் காயமடைந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் கந்தர்மட சந்திக்கு அருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. அதன்போது அருகிலுள்ள வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெகோ ரக மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது. விபத்தில் வாகனத்தை செலுத்தி சென்ற மாவட்ட செயலாளரின் மகன் ஆதி என்பவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். அத்தோடு சாரதி இருக்கைக்கு அருகிலுள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதியின் நண்பர் கடும் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் அவரது கால்கள் வாகனத்தினுள் சிக்கப்பட்டமையால் சுமார் 1 மணி நேர போராட்டத்தின் பின்னரே அவர் வாகனத்தில் இருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த வாகனம் மாவட்ட செயலாளரின் உத்தியோகபூர்வ வாகனம் எனவும் அதனை சாரதியின்றி மாவட்ட செயலாளரின் மகனே செலுத்தி சென்று விபத்துக்குள்ளாகி உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா வெல்லச பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் வருடங்களில் கல்வி பயிலும் 2 குழுக்களுக்கு இடையே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப பீடத்தின் மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறை தீர்க்க சென்றபோது அதே பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் குழு தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை காயமடைந்த மாணவர்கள் பதுளை போதனா வைத்தியசாலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாகன இறக்குமதி வரிகளை குறைக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்களை தொழில் அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார். வர்த்தமானி அறிவித்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பானது வேறொரு வர்த்தமானி மூலம் திருத்தப்படும் வரையில் மாற்றமடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அவர் மேலும் கூறுகையில், வர்த்தமானி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் வரிக்கூறுகளை மறுபரிசீலனை செய்வதற்கான எந்த விவாதங்களும் திட்டங்களும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தரின் வீட்டில் இருந்து சொகுசு கார் மற்றும் வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. புதுக்கடை நீதிமன்றத்தின் 5ஆம் இலக்க நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கனேமுள்ளே சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அதற்குரிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல வெடிமருந்துகள் மற்றும் ஒரு சொகுசு கார் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். போர் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 7 தோட்டாக்கள், M16 வகை ஆயுதங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு தோட்டா, ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசு கார் ஆகியவையும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை மாவட்டம் ஊவா பரணகம கெடகொட பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் பாரியளவிலான கசிப்பு வகை போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த கடற்படை அதிகாரி ஒருவர் அம்பகஸ்தோவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கடற்படை அதிகாரி விடுமுறையில் சென்று நீண்ட நாட்களாக இந்த தொழிலை மேற்கொண்டு வந்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட கடற்படை அதிகாரியின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சுமார் 18,000 கிராம் கோடா மற்றும் கசிப்பு தயாரிப்பு பயன்படுத்தப்பட்ட பல உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை மற்றொரு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தப்பி சென்ற நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அம்பகஸ்தோவ போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் பயணியின் கழுத்தில் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் சந்தேக நபர் ஒருவர் பயணியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் முச்சக்கரவண்டியில் கிளங்கநாதர வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த நபரின் நிலைமை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த நபர் தன்னை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய நபரை தனக்கு தெரியாது என்றும் எதற்காக தாக்கினார் என்றும் தெரியவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். காயமடைந்த நபர் டிகோயா லெதண்டி தோட்டத்தில் வசிக்கும் 27 வயதுடையவர் என்றும் காயமடைந்த நபர் வீட்டுக்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது இந்த தாக்குதல் நடந்ததாகவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் பேருந்தின் பயணப்பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றில் இருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து பதனை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்துக்கு அருகில் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. பண்டாரவளை காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது 123 செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்துக்குரிய கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாக்களில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் T56 LMG தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.